வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த சிறிய ரக விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து. விமானம் தீப்பற்றி எரிந்ததில் அஜித் பவார் உள்ளிட்ட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து விசாரணைக்கு உத்தரவு. விபத்துக்கான காரணம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டது மத்திய அரசு. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மகாராஷ்டிரா மக்களின் வளர்ச்சிக்காக முன்னின்று உழைத்தவர் அஜித் பவார் எனவும் புகழாரம். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த விமான விபத்து குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. சம்பவ இடத்தில் நிலவும் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் கேட்டறிந்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானத்தை அவசரமாக தரையிறக்கிய போது விபத்து என தகவல். விபத்து நடந்த பகுதியில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் தரையிறக்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் விபத்தில் சிக்கிய விமானம். விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்தது குறித்து முறையான விசாரணை தேவை. மத்திய அரசுக்கு மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். விமான விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். கடந்த 10 ஆண்டுகளில் ஏழை மக்களுக்கு 4 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 2 கோடி பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு. கடந்த ஆண்டு மட்டும் 350 மில்லியன் டன் உணவு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரௌபதி முர்மு பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்பு. உலகளவில் பொருளாதாரம் சிக்கலில் இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக குடியரசுத் தலைவர் பெருமிதம். இந்தியாவில் AI, டிஜிட்டல் ஆகிய துறைகளில் முதலீடுகள் அதிகரிப்பு. மின்வாகன உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக திரௌபதி முர்மு பேச்சு. குடியரசுத் தலைவர் உரையை தொடங்கியவுடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகளை கண்டித்து காங்கிரஸ், திமுக உறுப்பினர்கள் முழக்கம். திமுக ஆட்சியில் மக்கள் படும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் பொருட்டு விடியா ஆட்சி உங்கள் வீட்டு வில்லே சாட்சி என்ற தலைப்பில் இன்று முதல் விழிப்புணர்வு பிரச்சாரம். நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் பணியை சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து நாளை முக்கிய முடிவு. நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக்கு பின் முடிவை அறிவிக்க உள்ளதாக OPS முடிவு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் தானும் தனது மனைவி ராதிகாவும் போட்டியிடவில்லை என சரத்குமார் திட்டவட்டம்.
உடன் பயணிப்பவருக்கு சீட் வாங்கி கொடுக்க இருப்பதாகவும் பேட்டி. நான் கடுமையாக உழைப்பதற்காக உறுதி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதே சமயம் என்னோட பயணித்தவங்களாம் இருக்காங்க. குறைஞ்சது 5 இடத்துல அதிகம் கடுமையான உழைப்பாளிகள் சிறந்த ஒரு வேட்பாளராக இருப்பார்கள் என்று மாநில தலைவரிடம் நான் எடுத்துரைக்க இருக்கின்றேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி மீது அவதூறு பரப்பப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கு. நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக பேசியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு வழக்கறிஞர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2960 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,22,640 விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 13,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்திற்கு இணையாக வெள்ளி விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் கவலை. பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகிறது தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு. சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அரசியல் கட்சிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசிக்க ஏற்பாடு. சிவகாசி அருகே தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். தற்கொலைக்கு தூண்டியதாக கல்லூரி முதல்வர் கைது செய்யப்பட்டு சொந்த ஜாமீனில் விடுவிப்பு. பிரசித்தி பெற்ற மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சனாதன தர்மத்தை பின்பற்றியே மீதமுள்ள பதவி காலத்தில் பணியாற்ற உள்ளதாக நீதிபதி GR சுவாமிநாதன் திட்டவட்டம். தீர்ப்பு வழங்கும் போது சனாதன தர்மம் தன் மனதில் எப்போதும் இருக்கும் என்றும் உறுதி. நாட்டில் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களை ஏமாற்றும் எந்த அரசும் மீண்டும் ஆட்சிக்கு வராது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2வது கட்டத்தில்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. முதற்கட்ட கணக்கெடுப்பு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மீதமிருந்த ஒரே ஒரு இஸ்ரேல் அகதியின் உடலும் ஒப்படைக்கப்பட்டதால் ரஃபா எல்லையை திறக்க அனுமதி. பல்லாயிரம் டன் எடையிலான நிவாரணப் பொருட்கள் காசாவை நோக்கி செல்வதால் பாலஸ்தீன மக்கள் நிம்மதி. தென்கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 15% 25% உயர்த்த முடிவு. வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்காததால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. பிரேசிலில் 15 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். மசோதாவை செப்டம்பர் மாதத்திற்குள் அமலாக்கவும் இதுவரை செயல்பாட்டில் உள்ள சிறுவர்களுக்கான சமூக வலைதள கணக்குகளை முடக்கவும் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தீவிரம். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். தொடரை ஏற்கனவே கைப்பற்றிய நிலையில் இப்போட்டியிலும் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணி திரில் வெற்றி. 3 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி அபாரம். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் மற்றும் மேக் கணினிகளுக்கு குரோம் பிரவுசர் அப்டேட்டுகளை நிறுத்தியது கூகுள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பயனர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதால் கூகுள் குரோம் பிரவுசர்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும்.
சஃபாரி பிரவுசரை மட்டும் பயன்படுத்துமாறு ஐபோன் மற்றும் மேக் கணினி பயனர்களுக்கு ஆப்பிள் நிறுவனம் வேண்டுகோள்.